OnePlus அவங்க நெவர் செட்டில் அப்படின்ற டேகை நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த OnePlus 3T உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பையிலேருந்து அந்த டி வேரியண்ட்டை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க வருஷம் வருஷம். ஆனால் இந்த வருஷம் 5 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த வருஷம் அஃபிஷியலாக 90 Pro கேன்சல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களோட அந்த சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் இருக்கே, அதாங்க 9R, அதுக்கு ஒரு டி வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது OnePlus 9RT. OnePlus வந்து அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் அந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது, அப்படி என்னெல்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க C4 Tech தமிழ் வாங்க ஆரம்பிக்கலாம். OnePlus 9RT பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசன். பேசிக்காக அந்த டி வேரியண்ட்னா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு OnePlus ஃபோன் வரும், அது ஒரு சின்ன மைனர் அப்கிரேட்லாம் பண்ணி 6 மாதம் கழிச்சு நம்ம டி வேரியண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட எஸ் லைனப் இருக்குமே, ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட்டோட, அதே தான் அது. ஆப்பிள்க்கு எஸ், OnePlusக்கு டி. நமக்கு நல்லா தெரியும் OnePlus அவங்களோட ஃப்ளாக்ஷிப்னு வரையில் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சிப்போடு தான் கொண்டு வருவாங்கன்னு. அதான் அவங்க ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு உள்ளே வந்திருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஓன் ஆடியன்ஸே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 90 Pro கிடையாது. எனக்கு புரியுது, ஏன்னா அதில் பெருசாக மாற்றுறதுக்கோ ஆட் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. மேபி அதனால் அவங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாங்களோ என்னவோ, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் 9R ஃபோனில் ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் இல்லாமல் வெளில வந்துச்சு. இது வரைக்கும் OnePlus அதை பண்ணதே கிடையாது. ஸோ மேபி அதுக்காக தான் இதில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க போல. அதாவது குவால்காமோட செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் Snapdragon 870 தான் 9R லான்ச் ஆச்சு. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் 865+ இருந்து, மற்றபடி அதில் சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த தடவை அந்த தப்பை சரி பண்ணுறதுக்காக தான் 9RT கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 இருக்குது 870க்கு பதிலாக. அதாவது 2021 ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 9RTயில் பெரிய மேஜர் சேஞ்ச் எதுனா SoC தான். டிசைன் வரையில் OnePlus 9, 9RT ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். வெறும் அந்த கேமரா பம்ப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது. ரெண்டு ஃபோனும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஒரு 6.62 inch AMOLED HDR10+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க பேனல் பாத்தீங்கன்னா சாம்சங்கோட E4 பேனல். இதை நம்ம ஆல்ரெடி Mi 11X K40 லைனப்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. OnePlusனாலே வழக்கமாக டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும் நான் நம்புகிறேன். பட் யூஸ் பண்ணி பார்க்காம எந்த ஜட்மெண்ட்டும் என்னால் இங்கே கொடுக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் அந்த ஜட்மெண்ட்டை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தாதுன்னு 600 Hz ஆஃப் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னைய தேதிக்கு மார்க்கெட்டில் இதுதான் பெரிய நம்பர். இதெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, வேற ஒன்றும் இல்லை. நம்ம Realme GT Neo 2 வீடியோவில் ஆஷன் நான் சொன்ன அதே ஸ்பெக்ஸ் தான் இது. என்ன இதில் பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிப்பு தான். இதில் Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8 இல்லை 12 GB LPDDR5 RAM. அது இல்லாமல் 128 அப்புறம் 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் வருது. OnePlus, Oppo, சாம்சங் மாதிரி கிமிக்லாம் எதுவும் கொண்டு வராமல் இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த VRAM கதை தான். அடிஷ்னலாக 7 GB VRAM கொடுக்குறாங்களாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட சொன்னால் இது ஒரு சூடோ ரேம் தான். இது நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்தே லைட்டாக பிடிங்கி நம்ம கையில் இப்படி கொடுப்பாங்க. எதுக்குன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணையில் இல்லை ஃபோன் ஹெவியாக யூஸ் பண்ணையில் ஆப்ஸ்லாம் நல்லா மெமரியில் இருக்கும். அவ்வளோதான், சொல்லிக்கிற அளவுக்கு இதில் பெருசாக வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 9RTயில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த 2 MP மோனோக்ரோம் சென்சார் இருந்துச்சு 9Rல, அதை தூக்கிட்டாங்க. இதில் ஒரு 16 MP அல்ட்ரா வைட் சென்சார் இருக்குது. அப்புறம் ஒரு 5 MP மேக்ரோ சென்சார் இருக்குது. 9Rல பார்த்த அதே சென்சர்ஸ் தான். ஆனால் பிரைமரி சென்சர்னு வரையில் ஒரு சின்ன ஸ்பெக் பம்ப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை 50 MP f1.7 யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன பார்த்தீங்கன்னா 48 MP f1.7 சென்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 MP பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. சோனி IMX 766 சென்சர் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சில நல்ல கேமரா ஃபோன்ஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க சென்சர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா Vivo X70 Proவாக இருக்கலாம், இல்லை Oppo Reno 6 Pro Plus இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல கேமரா ஃபோன்ஸில் இருக்க சென்சர். ஸோ இதை OnePlus எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் வழக்கம் போல தெரியும். ஆனால் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட்னா OnePlus இதே சென்சராக அவங்களோட மிட்ரேஞ்ச் ஃபோன் Nord 2ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. செல்ஃபி கேமரான்னு வரையில் ஒரு 16 MP ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் 9R மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதர் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கல ஒரு 4500 mAh பேட்டரி இருக்குது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது 0 to 100 29 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இதுன்னு இல்லை, எல்லா OnePlus 9 வேரியண்ட்டும் இப்படி தான், நமக்கே தெரியும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பற்றி பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு நோட்டபிள் அடிஷன் லார்ஜ் வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்கிறதா. இதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் ஆல்ரெடி ஒரு 888 ப்ராசஸர் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக எந்த த்ராட்லிங்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் அது மட்டும் இல்லாமல் 600 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ இந்த கூலிங்லாம் வச்சு பார்க்கல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் OS, கலர் OS பஞ்சாயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஆஃபரிங் மாதிரி தான் இருக்குது.
எந்த செக்மெண்ட்ல பிரைசிங் பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ பிரைசிங்னு வரையில பேஸ் வேரியன்ட் 9RT 8 gigs ஆஃப் ரேமோட வருது, 128 gigs ஆஃப் ஸ்டோரேஜோட. இது வந்து 3299 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 38,621 ரூபாய். அதுக்கப்புறம் அப்படியே டாப் வேரியன்ட் 12256 எவ்வளோ பிரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3799 யுவான். நம்ம ஊர் காசுக்கு 44,475 ரூபாய். ஸோ பேசிக்காக அந்த ஆர்டியோட டாப் வேரியன்ட் வந்து கரண்ட் OnePlus 9ஓட கொஞ்சம் சீப்பாக தான் பிரைஸ் ஆகணும். ஏன்னா ஆர்டி வந்து 9 அப்புறம் 9R கூட கோ எக்ஸிஸ்ட் ஆகே ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரும்போது 9Rக்கு கம்பேர் பண்ணல OnePlus கண்டிப்பாக ஒரு 1000-2000 அதிகமாக வச்சு தான் வைப்பாங்க. இதில் Snapdragon 888 இருக்கு. ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, OnePlus ஃபோன்ஸ் அப்படியே விலை கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் போகுது. அது லைட்டாக கடுப்பாக இருக்குது, அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ஓஎஸும் கிடையாது. எனக்கு இப்போ என்ன கேள்வினா, இது ரியல்மி ஜிடி கூட காம்படிஷனாக வந்து நிற்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரியல்மிக்கு அந்த டெம்பரேச்சர் ஹேண்டில் பண்ணுறதுன்றதுல ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டு த்ராட்லிங் இஷ்யூலாம் அவாய்ட் பண்ணுவாங்க நல்லாவே. ஸோ இதுக்கெல்லாம் பதில் வந்து எல்லாரும் எப்போ இந்த ஃபோன் கை கிடைக்குதோ அப்போ தான். ஆர்டி ஜிடி ஆர்டின்னு ஒரே கன்ஃபியூஷனாக தான் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஃபோனில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். OnePlus 9RT பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாம் கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும், கமெண்ட்டில் கேளுங்க. வழக்கம் போல் நம்ம கமெண்ட்டில் பேசலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் மோகன், நீங்கள் பார்த்துட்டு C4 Tech தமிழ். பாய்.